வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு, ஓட்டு சதவீதம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. இந்த தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்வு ரொம்ப அமைதியான முறையில் காலை 7 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணி வரை அமைதியான முறையில் நல்லபடியாக நடந்து முடிந்தது. எந்த இடத்துலையும் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்கலை. அது ஒரு சந்தோஷமான விஷயம். மக்கள் அலைகடன திரண்டு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இவ்வளோ ஓட்டு சதவீதம் பதிவானது கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் 90% எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவராலாக 90% வாக்கு சதவீதம் தமிழகத்தில் பதிவாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த 90%ங்கிறது பெரிய வரலாற்று சாதனை தான். இதுவரைக்கும் இவ்வளவு பதிவானது கிடையாதுங்க. மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். இது தமிழ்நாட்டில் பெரிய எழுச்சி ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்குறோம். மக்கள், இளைஞர்களும் முதியோர்களும் அனைவரும் திரண்டு வந்திருக்கிறாங்க. ஓட்டுப்பதிவு மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்பர் 1 இருக்குங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமான ஓட்டு சதவீதம் பதிவாயிருக்கு. ஓவராலாக தமிழ்நாட்டில் 90% வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்த ஓட்டுப்பதிவு எண்ணிக்கை மே 4 எண்ணப்படும். மே 4 தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பாங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அன்னைக்கு யார் ஆட்சி அமைப்பாங்கிறது தெரிஞ்சிடும். 234 சட்டசபைக்கு தேர்தலுக்கு நடந்த தேர்தலில் மொத்தம் 90% கிட்ட வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. இதோட எண்ணிக்கை மே 4 எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும். அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்பதை தெரிஞ்சிருங்க. டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா இல்லை டிவிகேவா இல்லை நாம் தமிழரா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஓட்டுப்பதிவை பற்றி உங்களுக்கு ஓட்டு சதவீதம் மற்றும் இது மேலும் இதை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.